அனைவருக்கும் வணக்கம். காமத்தால் காமத்தை அழிக்க முடியுமா என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு விவாதம். சரி, இப்போ இது கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பொறுமையாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி யூஸ்ஃபுல் டாபிக்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, காமத்தை வைத்து காமத்தை அழிப்பது. கோபிகள் அதை சாதித்தார்கள். எவ்வாறு சாதித்தார்கள்? இதுதான் டாபிக். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே நான் போறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்லி காமம்னா என்ன, ஆசைனா என்ன, பற்றுனா என்ன? ஸோ தி வெரி பேசிக் டெஃபினேஷனை பார்க்கும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எனக்கு யாராவது எனக்கு ஏதாவது சுகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேல எனக்கு ஆசை வரும், எனக்கு பற்று வரும். அப்போ இந்த ஈகோவை எவன் சாட்டிஸ்ஃபை பண்றானோ, எனக்கு யார சுகத்தை கொடுக்குறாங்களோ அவங்க மேல எனக்கு ஆசை வரும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் பிரின்சிபிள் இல்லையா? பற்றுக்கு டெஃபினிஷன் அதுதானுங்க. ஆசைங்கிறது வருது, எல்லாருக்கும் தான் 1000 ஆசை வருது. ஏன் வருதுன்னு கேட்டா, தனக்கு ஏதேனும் ஒன்று சுகத்தை கொடுக்கும் என்றால் எனக்கு அதன் மேல் ஆசை வரும். அப்ப பியூர்லி நல்லா கவனிச்சு பாருங்க, தி ஆசை அண்ட் நான், இந்த ரெண்டுக்கும் க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. எனக்குத்தான் ஆசை, அதாவது இந்த நானை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நான் ஆசைப்படுறேன். சோ இங்க நீங்க கோபிக்ஸுடைய கதைகள்ல நீங்க எப்படி டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நானை கரைக்கிறதுக்காக ஆசைப்படுறீங்க அப்படின்னு. பட் பற்றினுடைய பேசிக் எக்ஸ்பிளனேஷனே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு அது வேணும், ஏன்னா எனக்கு அது சுகமா இருக்கும், அது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிற. எனக்கு ஒரு பாடல் ஒண்ணு ஞாபகம் வந்தது, அந்த வரிகளை நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஆசையினுடைய தன்மை என்னங்கிறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், படையப்பா பாட்டு. அதுல கண்ணா கண்ணான்னு இந்த கண்ணனை கண்ணா கண்ணா என்றுதான் இந்த பெண்ணை பாடுகின்றார். முழுக்க முழுக்க பாடுங்க, இந்த உண்மையான பற்று அப்படிங்கிறத 100% பிரதிபலிக்கின்றது. ஆசைனா என்ன, பற்று அப்படின்னா என்னங்கிறது பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் அது. மின்சார கண்ணா என் மன்னா, என் நானே கேட்டு என் பின்னே வாராய். அதாவது என் ஆணையை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேளாய், பூந்தழில் விழும் பூக்களை நீ மடிந்த வேண்டும், நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர்காய வேண்டும், மதனா என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும், மின்சார கண்ணா. புரியுதா? அதாவது இதுதான் பற்று இல்லையா? இப்போ அந்த பெண் அந்த ஆணின் மேல் மோகம் கொண்டார், காமம் கொண்டார். அந்த காமத்திலே பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி காமம்னா என்னன்றதுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களாக இங்க வருகின்றன. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். ஆக்சுவலா இவதான் அவன்கிட்ட அடிமையா இருக்கா. பட் ஆக்சுவலி ஹவு த ஃபீல் கம்ஸ் இன் நல்லா பாருங்க. நான் இந்த மொமெண்ட் நான் அங்க அடிமையான அடுத்த செகண்ட் அதை எனக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று துடிப்பதற்கு பெயர் தான் பற்று என்பதை அந்த பேசிக் டெபினிஷன் இங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற. சரியா? என் நாடை தாங்கி கொள்ள, என் கூந்தல் ஏந்தி கொள்ள உனக்கொரு வாய்ப்பள்ளவா, நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா, வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. அற்புதமாக அந்த பாடல் வரிகள் காமம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்றன. சரியா? சோ என்ன கேள்வி என்னன்னா, காமத்தை வச்சா அகங்காரம் அழியுமா? எவன் சொன்னாரு? காமம்னாலே அகங்காரத்தை அதிகரிக்கிறதுக்காக வைக்கிறதுக்கு பேர் தானே ஐயா காமம். என் அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவே ஒன்றை ஆசைப்படுவதற்கு பேர் தானே காமம் என்றெல்லாம் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். நம்ம குரூப்லயே அடிக்கடி பூபதி நல்லா கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாரு. மனைவி கணவனுக்கு அடிமையா இருக்கும். சரியா? நம்ம எல்லாமே வாழ்க்கையே இல்லைன்னு கதி இல்லைன்னு இருப்பார். ஆனா எப்படி இருக்கணும்? டேய் லூசு, நீதான் அடிமையான்னு ஆயிடுச்சு, பின்னையே அவனை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற? அடிமையாயிட்டேன்னா முழுசா அடிமையா இருக்க வேண்டியதானே?
என்று பல முறை அவர் கேள்வி கேட்பதை நீங்கள் கவனித்திருக்க கூடும். So this is what the egoistic காமம் என்பது இருக்கின்றது. காமமுக்கும் ஈகோவுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது என்பது போல அல்லவா வருகிறது. அப்படி இருக்கும்போது காமத்தை வைத்து காமத்தை அறுப்பது என்பது சாத்தியமா என்று என்னுள் சிந்திக்க ஆரம்பித்தேன். சரியா? அப்ப எனக்கு தோன்றியது, ஆமாப்பா சாத்தியம்தான் என்று எனக்கு தோன்றியது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சினிமால இல்லது நிஜமாவே கூட நேர்லயே பார்த்திருக்கேன். ஒரு பெரிய குடிகாரனா இருப்பான், சிகரெட் அடிக்ட், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பெண்ணை காதலித்த மாத்திரத்திலே இவன் எல்லா கெட்ட குணங்களையும் அவன் விட்டு விடுகின்றான் என்பதை நாம் பார்த்திருக்கோம். சோ பற்று இன்னொரு பற்றை எடுக்கின்றது. பெரிய எக்ஸாம்பிள்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் லுக்கிங் குட் அப்படிங்கிற ஒரு பற்று நம்மள எவ்வளவு கண்ணியமானவனா வாழ வச்சுட்டு இருக்குங்க இல்லையா? சோ நமக்கு மட்டும் லுக்கிங் குட் லாக் இல்லைன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் போய் மேஞ்சிருக்க மாட்டோமா இல்லையா? சோ என்னையும் ஒரு கட்டுப்போக்கான மனிதனாக ஒரு புலனடக்கத்தோடு வாழ வைத்திருக்கின்றது எதுன்னு கேட்டா லுக்கிங் குட்ன்ற ஒரு லாக்கு தானேங்க. என் மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு லாக்கு மற்ற லாக்குகளை காப்பாத்துதான் இல்லையா? அட இருக்குப்பா, பற்றை வைத்து பற்று எடுக்க முடியும் என்று தோன்றுகிறதப்பா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் என்று சொல்லலாம். ஆனால் அது முழுமை அடையுமா? ஒரு பற்றை வச்சு இன்னொரு பற்றை தூக்கிடலாம். பட் இந்த பற்று பற்றா இருக்கிற வரைக்கும் தான். ஆனா இது வெறுப்பா மாறிச்சு அப்படின்னா மொத்தமும் மீண்டும் வரும். எக்ஸாம்பிள் சொல்றேன் நானே. இப்போ ஒரு பொண்ணை வந்து நேசிக்கிறான். அந்த பெண் வந்து நீ எனக்கு வேண்டும் என்றால் நீ குடி அல்லது எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுட்டு வான்னு சொல்றா. இவனும் அவளுக்காக அனைத்தையும் தியாகம் செய்து விட்டு இவரிடம் வருகின்றான். வந்த பிறகு ஒருவேளை இவ வந்து இவனை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன முதல்ல இருந்த குடிகாரனோட மொடா குடியை நான் மாறிடுவோம். இவள் மேல் இருந்த அந்த விருப்பு என்னவா மாறும்னா வெறுப்பா மாறும். உனக்காக நான் எப்படியெல்லாம் தியாகம் செய்தேன் தெரியுமா? கடைசியில் நீ இப்படி என்னை வேண்டாம் என்கிறாயே, தாங்குவானா? அப்போ இட் சீம்ஸ் டு பி லைக் தட். அதாவது அந்த விருப்பு அப்படிங்கிறது மற்ற விருப்புகள் எல்லாம் இந்த விருப்பினால் களைவது போல் தோற்றம் அளித்தது. பட் அட் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா எக்கச்சக்கமா மறுபடியும் கூடி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடியுது என்பது போல் எனக்கு தோன்றியது. சரியா? அதை சுத்தி சுத்தி பார்த்தா எப்படி பார்த்தாலும் பற்றை வைத்து எப்படிப்பா பற்று எடுக்க முடியும்? அது எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு தோணுது. ஆனா அது மறுபடியும் வெறுப்பா மாறத்தானே செய்யும் என்று ஒரு தோற்றம் எனக்கு தோன்றியது. உடனே எல்லாரும் சொன்னீங்க, நீ கண்ணு மேல வைக்கணுங்க ஆசைய. நீங்க எங்கேயோ வச்சா அந்த பொண்ணு மேல வச்சா அந்த பொண்ணு திடீர்னு அவ விட்டுட்டு போகத்தான் செய்வா. ஆனா கண்ணை விட்டுட்டு போக மாட்டான் இல்ல. அதனால நீங்க கண்ண மேல ஆசை வச்சா நீங்க வந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆளு. அவன் வந்து உங்களுடைய காமத்தை தூக்கி அதை பிரேமையா மாத்திடுவான். நீங்க காமமே வைங்க அவன்கிட்ட, ஆனா அவன் தூக்கி அதை பிரேமையா மாத்திடுவான் என்று நீங்கள் சொல்வதாகவே வைத்துக் கொள்ளுங்களேன். பையன் என் மனசை ஏத்துக்கலங்க. ஏன் ஏத்துக்கலன்னு கேக்குறீங்களா? ஏங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பார்பர் ஷாப்ல என் முடிய கொடுக்கணும்னா கூட ஒரு 10 நிமிஷம் அவன் சொன்னபடியெல்லாம் நான் மண்டையை ஆட்ட வேண்டியதா இருக்கா இல்லையா? அப்போ கொஞ்சமாவது அவன் சொல்படி கேட்பவனால் தானே என் முடியவே திருத்த முடியுது. அப்புறம் நான் ஆசையில போகிறேன் என்பது என்னது? அவனை அடிமைப்படுத்த போகிறேன் என்பது. அவன் சொல்றது ஒரு மண்ணு நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதை அவன் கேட்கணும்னு நினைக்கிறதுக்காக நான் அவன் கிட்ட போயிட்டு இருக்கேன். தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அடிக்ஷன். நான் அடிக்ஷன்ல போவேன்னா அவன் வந்து என்ன மாத்திடுவானா? எப்படியே மாத்த முடியும்? நான் இடம் கொடுத்தால் அல்லவா அவன் என்னை மாற்றுவதற்கு. செல்ஃப் ரியலைசேஷன் என்று ஆன்மீகத்தை சொன்னார்கள். கண்ணனால் சூழலைத்தான் மாத்தி மாத்தி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நானா பார்த்து என்ன உணர்ந்தாதானே நான் திருத்துறதுக்கு. அப்ப கண்ணை என்னத்தை நான் வந்தேன், கண்ணை பவர்ஃபுல்லாவே இருக்கட்டும். பட் as long as I don't accept அப்படின்னு சொன்னா அவன் சொல்றத நான் காதலியே வாங்கிக்கணும். ஏன்னா அவன் நான் பெருசாவே பார்க்கலைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆசைப்படுறது அப்படிங்கிறது அது உயரிய வஸ்துக்கு மேலதான் ஆசை வரும், இல்லைன்னு சொல்லல. அந்த உயரிய வஸ்து அப்படின்னு பாக்குறதுனாலதான் ஆசை வந்துச்சு. ஆனா அந்த ஆசைப்பட்டதை நான் அடைந்து அந்த உயரிய வஸ்துவை எனக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான ஆசை. அதை நான் அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அங்கேயும் பிடிபடல. எப்படி? கண்ணன்ட்டு பிரேமையோட போ, அவன் ஈஸியா மாத்திடுவான். கண்ணன்ட்டு ஒரு சரணாகதியில போ, சொல்லவே வேணாம், ஈஸியா மாத்திடுவான். நீ கண்ணன்ட்டு ஆசையோட போனா அவன் மாத்திடுவானா?
என்று அப்போதும் எனக்கு விளங்காமலே தான் இருந்தது. சரியா? ஆனாலும் வள்ளுவன் சொல்லிவிட்டான், பாகவதத்திலே கோபிகள் நிதர்சனமாக அதை சாதித்து காட்டினார்கள். அப்போ கொஞ்சம் வேற ஆங்கிள் ஆஃப் விஷன்லயும் சிந்திச்சு பார்க்கணும்ல என்று தோன்றியது. சரியா? அண்ணன் வள்ளுவன் என்ன சொன்னான்? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொன்னான். சோ வள்ளுவன் சொல் பொய்யாக முடியாது. சரி, அது மட்டுமா? இதிகாசத்திலே கண்ணனை காமத்தாலேயே கண்ணனை அடைந்த கதைகள் நமக்கு உண்டு. எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் கோபீஸ்திரிகள் என்று கண்ணனை ஒப்புக்கொள்ளுகின்றார். ஏயா, அவனுக்கு ஈகோன்றது சுத்தமா பிடிக்காது, ஆசைங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆசையை ஒழித்திடுன்னு அவன் திரும்ப திரும்ப கீதை ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆசைப்பட்டு போனவங்களை போய் அவனுக்கு பிடிக்குதே ஐயா, என்னமோ சூட்சமம் இருக்கப்பா என்று நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். சரியா? இப்ப லெட் அஸ் கோ இன் டீப் அபவுட் தட். வாட், எப்படி காமம், இந்த காமம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, காமம் அண்ட் ஈகோ போத் ஆர் ஒன் அண்ட் தி சேம், இணைபிரியாதவர்கள். சரியா? ஈகோ போட்ட குட்டிங்க தான் விருப்பு வெறுப்புன்னு ஞானதேவர் சொல்லி இருக்கிறத நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ ஈகோன்னு இருந்தா அது விருப்பு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஆசைன்னு இருந்தா ஈகோ இருக்கும்னு அர்த்தம் இதுக்கு. சரியா? அப்படி இருக்கின்ற இந்த நிலையிலே கோபிகள் எவ்வாறு சாதித்தார்கள் என்பதை நாம் அடுத்து ஆராயலாம். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வள்ளுவன் குரலையே ரொம்ப டீப்பா பார்ப்போம். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீ பற்றுவதன் நோக்கமே என் ஆசைகளை துறப்பதற்காக என்று. ஆசைகளை துறப்பதற்காகன்னா என் அகங்காரத்தை அழிப்பதற்காக இன்டைரக்ட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா ஆசையும் அகங்காரமும் ஒண்ணுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். சரியா? அப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை, வாட் இன்டென்ஷனோட நீ பற்றுற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நான் பற்றுவதன் நோக்கமே எனது ஆசைகளை நீக்குவதற்காக என்ற ஒரு நோக்கத்தோடு நீ பற்றினால், அப்ப கிளியரா அந்த வள்ளுவன் நோக்கத்துல தெளிவா தான் எழுதியிருக்காரு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். சோ கண்ணன்ட்ட ஆசைப்பட்டா நம்ம ஞானி ஆயிடலாமா அப்படின்னா, கண்ணன்ட்ட நீ ஆசைப்படுறதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய எல்லா ஆசைகளையும் துறப்பதற்காக நான் அவனை ஆசை கொள்ளுகின்றேன். ஆசைப்படுற நோக்கமே என்னவா இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய மற்ற ஆசைகளை களைவதற்கு. ஆசைகளை களைவதற்குனாலே ஈகோவை தூக்குறதுக்குன்னு அர்த்தம். அவ படிச்சால அந்த பாட்டு இங்க எடுபடாது. நான் முதல்ல ஒரு பாட்டு படிச்சு காட்டினேன் இல்லையா? சோ ஈகோல நான் அவனை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ சென்றால் வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன நோக்கத்துல செல்லணும் என்பதை மிக தெளிவாக அந்த குரல் கோடிட்டு காட்டுவதாக நான் உணர்கின்றேன். சரியா? பற்று விடுவதற்காக நீ கண்ணனிடம் பற்றுக்கொள் என்று சொன்னான் இல்லையா? அப்ப தி இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றேன். சரி, நெக்ஸ்ட் கோபி கதைக்கு வருவோம். கோபிகாஸ்திரிகள் எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு காலத்துல கோபிகள் கதைகள் வரும்போது பூபதி அண்ணாவுக்கும் எனக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. ஏன்னா கோபிகளை நான் அதிபயங்கரமான உன்னதமான அன்பில் இருப்பதாகவே நான் கண்டு மகிழ்ந்ததுண்டு. அவர் கோபிகள் காமத்தில் இருந்துதான் அவர்கள் ஞானத்தை பெற்றார்கள் அப்படின்னு பூபதி அண்ணா விளையாடும் போது வாதாடும் போது பயங்கரமா ஃபைட் பண்ணுவோம். நான் பண்ற ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா அது காமம் அல்ல, அது அன்புதான் என்று நான் எப்படி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன்னா, ஒரு புருஷன் ஒரு பொண்ணை ஷைட் அடிச்சாலே போதும், இவளுக்கு பொசசிவ்னஸ் அப்படிங்கிற பேர்ல அவளும் பிடிங்கி திங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கோபிகாஸ்திரிகள்கிட்ட பொசசிவ்னஸ் சுத்தமா கிடையாது. சோ அவன் ராதையை ஒரு படி வேணும்னே எக்ஸ்ட்ரா சொல்றான், எனக்கு நீங்கெல்லாம் விட எனக்கு ராதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட இவன் பார்சியாலிட்டி காட்டுறான்னு அவங்களுக்கு தோணல. சோ அவங்க கிட்ட ஈகோங்கிறது இலவே இல்லை இவர்களுடைய. ஏன்னா ஆசைங்கிறது நிராசையா மாறணும். அதாவது வெறுப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா வெறுப்பா மாறணும். ஆனா கோபிகாஸ்திரியை அவன் கையில வச்சு தூக்கிட்டு போறான், அவளுக்கு ஈகோ வருதுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட்ல தூக்கி விசிறி அடிச்சுட்டு போனா கூட அவளுக்கு வெறுப்பு வரல. சோ ஆசையோட நான் கண்ணன்ட்ட போறேன், கண்ணை அடிச்சுப்போ அப்படின்னு ஒதுக்கி போனா எனக்கு அவன் மேல வெறுப்பு வரணும்ல, ஈகோ இருந்தா. ஆனா வரல. சோ சம்திங் ப்ளீஸ் டோன்ட் டெல், கோபிகளை போயிட்டு காமம் என்று சொல்லாதேன்னா என்று மிகப்பெரிய ஒரு வாதம் முன்னாடி செஞ்சது உண்டு. சரியா? அப்ப திடீர்னு முன்னாடி கொண்டு ஞானேஸ்வரி புக்கை நீட்டி, முதல்ல இதை படிச்சுட்டு பேசுமா, அதுக்கப்புறம் நீ கதையை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கதையில தெளிவா ஞானதேவர் ஒரு வாசகத்தை போட்டுட்டாரு. கண்ணனை அடைவதற்கு பல உபாயங்கள் உண்டு. ஏன்
கண்ணனின் உடல் மேல் வைத்த காம இச்சையினாலேயே கோபிகள் கண்ணனை அடையவில்லையா அப்படின்னு ஒரு வரி வந்துருச்சுங்க. சோ இந்த பூரண சரணாகதியுடைய தன்மை என்ன அப்படின்னா, நீங்க குருவை சிந்திச்சீங்கன்னா குரு என்ன சொல்றாருங்கிறது குருடைய இன்டென்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். நீங்க அடுத்து சண்டை போடவே மாட்டீங்க. சரியா? ஸோ இம்மீடியட்டா நான் அண்ணன்ட்ட ஐ எம் சாரி, நான் இவ்வளவு நேரம் சண்டையிட்டதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். கோபிகள் காமத்தினாலேயே அவர்கள் வந்து ஞானம் பெற்றார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ஸ்டாப் பண்ணாங்க. See, it is not a blind acceptance. குரு சொல்லிட்டாருன்றதுக்காக பிளைண்டாலாம் அக்செப்ட் ஆகாது. நீ சரணாகதியில இருந்தேன்னா குரு சொல்றது ஆட்டோமேட்டிக்காவே நீ அவராவே மாறிடுவ, அவருடைய உணர்வாவே நீ மாறிடுவ அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த ஞானதேவருடைய உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த காமத்தை நீ சாதாரண காமத்தோடு ஒப்பிடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காமம் என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். ஆனால் இந்த கோபிகளின் காமமும் ஒரு சாதாரண ஆண் பெண்ணின் காமத்தோடு என்னால் இணைத்து பார்க்க முடியவில்லை. திஸ் காமம் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி என்று நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அப்ப என்னது வருது அப்படின்னா, அது என்னது உச்சகட்ட காமம்? வாட் யூ மீன் பை தட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றை அடைவதற்காக ஒன்றை இழப்பது அப்படிங்கிறது வெரி நேச்சுரல் தானே. நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில தியாகங்களை பண்ணிட்டு தான் ஏதோ ஒண்ணு பண்றோம். இப்படி அவங்க வந்து பண்றாங்க. இப்படி இவர்கள் எதை அடைவதற்காக இந்த காமத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பணத்து மேல உள்ள ஆசையில சில விஷயங்களை தியாகம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கோபிகள் எதன் மேல் உள்ள ஆசையிலே இவர்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த நோட்டபிள் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? இப்போ அவர் வந்து சொன்னார், என்னமோ வாஸ்தவம் தான், கண்ணனின் உடல் மேல் கொண்ட இச்சையினாலேயே. பட் நமக்கு நல்லா தெரியும், உடல் வேற, மனசு வேற, புத்தி வேற அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் கண்ணனுடைய அழகு அழகுன்னு எல்லாமே வர்ணிக்கிறாங்க. பட் பேசிக்கலி அவனுடைய நிறம் அண்டங்காக்க நிறமா. சரியா? அவ்வளவு கருப்பு. சரியா? சி, நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கிருஷ்ணா அட்ராக்டட் எவ்ரிஒன் இன் திஸ் வேர்ல்ட், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பிசிக்கல் பாடி. இந்த உடலை வச்சு உலகத்துல யாராலையும் யாரையுமே மயக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல, ஐஸ்வர்யா ராயே முன்னாடி வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல நமக்கு மோகமா தான் இருக்கும். பட் உள்ளே அவனுடைய குணம் ராட்சசி மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோகம் எல்லாம் காணாம பறந்து போயிடும் அப்படிங்கிறது தானே உண்மை. அப்போ இங்கே அண்ணனிடத்தில் இவர்கள் மோகம் கொண்டார்கள், காமம் கொண்டார்கள். வாஸ்தவம் தான், உடம்பு மேலேயே காமம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் போடணுமா இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் ஹியர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ இந்த கண்ணன் மேல் காமம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணனுடைய அன்பு அப்படின்னு வரும். கண்ணன் எல்லோரிடமும் சம பாவனையோடு அவன் பழகுகின்ற விதம், எல்லோரையும் நேசிக்கின்ற பாங்கு, விருப்பு வெறுப்பற்ற சம பாவனையான அந்த பாங்கு. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அன் அட்ராக்டிவ் பொருள். சரியா? ஸோ இப்போ உடல் உடல் ஆனால் இங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தேன், ஹரிபாட்னு நினைக்கிறேன், 2 days முன்னாடி ஹரிபாட் எக்ஸலன்ட் போது பவித்ரஷீ ஹோய தேக தியாட்சா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்போ உடம்பு பவித்திரமாகும் அப்படின்னா, உடம்பு எப்படி பவித்திரமாகும் அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்? உன் மனமும் புத்தியும் பவித்திரம் ஆகும், அதன் விளைவாக உன் உடல் பவித்திரமாகும். சோ ஹரி ஹரி என்று நீ சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உனது மனம், உனது புத்தி இவைகள் பவித்திரமாகிறது, புனிதமாகின்றது. அதன் விளைவு அப்கோர்ஸ் உன்னுடைய உடலும் கூட. ஏன்னா உடல் மனம் புத்தி வேற வேற கிடையாது. ஸோ தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அந்த சொன்னதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இட் இஸ் அன் இன்டர்லிங்கிங் கனெக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடல் மட்டும் தனியாக இல்லை, இந்த உடல் மனம் புத்திங்கிறது ஒட்டுமொத்தமாக சேர்க்கையோடு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் எனக்கு புரியல, இல்லப்பா உடல் வேற தானே மனது வேற தானே அப்படின்னு எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த டபுள் ஆக்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சினிமால. சரியா? 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா ஒருத்தன் வில்லன் ஒருத்தன் ஹீரோன்னு வச்சுப்பாங்க. சரியா? இப்போ இந்த உடலில் மேல் காமம் என்பது இந்த இடத்துல ஷூட் ஆகாம நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தனை பிடிக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த உடலை வைத்து மட்டும் பிடிக்கவில்லை, உடலை வைத்து மட்டும் தான் பிடிக்கிறது என்று சொன்னால் அந்த வில்லனாக வருபவனையும் கூட நமக்கு பிடிக்க வேண்டுமா இல்லையா? ஏன்னா உடம்பு தானே காமம் பண்றோம். ஏன்னா இந்த உடல்ல காமம் வந்துருச்சு இல்ல, அப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த உடலையும் காமம் வரணும் இல்ல என்றெல்லாம் நீங்க கேட்டீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். நீங்களே ஒத்துப்பீங்களா இல்லையா? சோ தேர்ஃபோர்
what we have to come to the conclusion னா, இந்த உடல் இச்சை என்பதை உடல் அப்படின்னாலே நீங்கள் அந்த உடல் மனம் புத்தியோடு செயல்படுகின்ற அந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த உடல் அப்படிங்கிறது மரக்கட்டை இல்லை, அதுக்குள்ள ஒரு மனம் புத்தி இருந்தது. அந்த மனம் புத்தி செயல்படுகின்ற விதத்தை கண்டு அந்த உடலிலே நமக்கு மயக்கம் வந்தது. உடல் மயக்கமா? நான் இப்பயும் உடல் மேல் உள்ள காமம்னு ஒத்துக்கிறேன். பட் உடல்னு தனியா பிரிக்க முடியாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? அந்த மனதும் புத்தியும் உடலும் இவையெல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கின்றன என்று சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப கோபிகளுக்கு எப்படி காமம் வந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவனுடைய சமபாவனையை கண்டுதான் வர வேண்டும். எதற்கும் அஞ்சாத அந்த மனதை கண்டால் ஆசை வரும். சரியா? சமபாவனை, அதாவது ஒரு எதிரி வர்றான் அப்படின்னா அது எதிரியையும் நேசிக்கும் பாங்கு இருக்குல்ல. எல்லா அரக்கர்களையும் வந்து பொண்ணு மோட்சத்தை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. சோ அது அவங்களுக்கு அவன் நேர்லயே இருந்து காட்டி வாழ்ந்து காட்டியவன் அல்லவா கண்ணனுக்கு. கோபிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, கூடவே இருந்து வாழ்ந்து காட்டினா. அப்ப கூடவே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாரபட்சமே அவன் காட்டுறதில்லை. வாட் அ கைண்ட் ஆஃப் சமபாவனா ஹி ஹாஸ். கிழவியா இருந்தாலும் சரி, குமரியா இருந்தாலும் சரி, 5 வயது குழந்தையிலிருந்து 60 வயது வரைக்கும் ஆண் பெண் கருப்பு வெளுப்பு என்ற பேதமே இல்லாமல் அவன் காட்டுகின்ற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுதாங்க வசீகரிக்கின்ற சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? So basically the gopis have been attracted for what அப்படின்னா, for the egoless nature of the Krishnaன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறேன். சோ அகங்காரமற்ற தன்மை கண்ணனிடத்தில் இருந்தது. அந்த அகங்காரமற்ற தன்மை சமபாவனையை வெளியிட்டு கொடுத்தது. ஏன்னா அகங்காரம் இருந்த விருப்பு வெறுப்பு தான் வரும். அகங்காரம் அவன்கிட்ட இல்லை, அதனால அவன்கிட்ட விருப்பு வெறுப்பு இல்லை. அவன்கிட்ட சமபாவனை இருந்தது. எல்லோரையும் சமமாக நேசித்தான். பயம் என்பது சுவடு தெரியாமல் இருந்தான். விளைவாக இவர்களுக்கு அவன் மேல் மயக்கம் வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப எனக்கு எப்படிங்க மயக்கம் வந்தது? நான் வந்து ஞானேஸ்வரி படிச்சுட்டு ஞானம் மட்டும்தான் பிரதானமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் அந்த ஞானமாக என்னால் வாழ முடியவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே கண்ணனுடைய வாழ்க்கையையும் ஞானதேவனுடைய வாழ்க்கையையும் பார்க்கும் போது, ஆஹா, அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்கின்றான் இவன் என்று சொல்லும் போது இன்ஸ்பிரேஷன் அண்ட் அட்ராக்ஷன் வரத்தானே செய்யும். அப்போ ஏன்னா நான் ஏங்கி தவிக்கின்ற ஒரு விஷயமாக அது இருந்தது. என்னால் முடியவில்லையே என்று பதறி துடித்துக் கொண்டிருந்த விஷயமாக இருந்தது. ஆனால் அப்படியே வாழ்ந்து காட்டும் ஒருவனை பார்க்கும் போது அவனிடத்தில் இன்ஸ்பயர் ஆகி அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? பட் ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட், இட் இஸ் நாட் ஃபார் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். இங்கதான் நான் மெயினா ஒரு பாயிண்ட் நான் கூட்டிட்டு காட்ட விரும்புறேன். எல்லாருமே கோபிகளாக முடியாது. எல்லாருமே என்ன மாதிரி கண்ணன்ட் அட்ராக்ட் ஆகல. வை? So this is where you have to understand very carefully. கோபிகள் வந்து கண்ணன்ட்டு ஆசைப்பட்டே வந்துட்டாங்க, அதனால நம்மளும் வந்து உடம்பிச்சையிலேயே போயிடலாமா, முட்டாள்தனமாக மூடத்தனமாக நினைத்து விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதை சான்ஸ்கிரிட்ல மாத்தூரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க. கோபிகள் கண்ணிடம் கொண்டது மாத்தூரிய பாவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாவத்தை விட உச்சகட்ட பாவம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைதான். கோபிகளை விட ஒரு உயர்ந்த மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லைதான். ஆனா I will never encourage to go for the Madhurya Bhava because that is not an easy process. அப்போ எனக்கு எப்போ பக்தி வந்ததுன்னு சொன்னேன், ஒட்டுமொத்த ஞான ஆராய்ச்சியையும் முற்றுப்பிட்ட பிறகு கடுமையாக 10 மணி நேரம் தவம் இருந்தும் கூட பெற முடியாமல் நான் அப்படி ஆக முடியவில்லையே என்று தவிக்கின்ற சூழலிலே தான் எனக்கு கண்ணன் மேல் பக்தி பிறந்தது அப்படின்னு சொன்னேன். கண்ணன் கதை முதல்ல இருந்தே கேட்டிருக்கேன். பட் ஞானத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் மேல பக்தி வரல. ஞானத்தை முழுவதுமாக உணர்ந்து அதனுடைய தன்மையை பெற்று, அந்த பிராக்டிக்கலா இல்ல தியரிட்டிக்கலா அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்த பிறகு அப்படி ஆக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்ட பிறகுதான் எனக்கு அது வந்தது. I'm just going back to the gopis also. நான் இது ChatGPT ரிசர்ச் பண்ணும்போது கோபிகள் எல்லாம் பாகவதத்துல சொல்லியிருக்கான். அவர்கள் எல்லாம் முன் ஜென்மத்திலே ரிஷிகளாகவும் முனிகளாகவும் வாழ்ந்தவர்கள். இந்த ஜென்மத்தில் மீண்டும் கண்ணனோடு லீலை புரிய வேண்டும் என்பதற்காகவே கோபிகளாக பிறந்தவர்கள் என்று. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரம்ம சுகத்தையும் ஞான சுகத்தின் மேலும் இச்சை இருப்பவனுக்கு மட்டும்தான் கண்ணன் மேல் ஆசை பிறக்கும், அல்லது பற்றற்றான் மேல் ஆசை பிறக்கும். ஒரு ஞானியின் மேல் ஆசை எல்லாருக்கும் வராது. ஸோ திஸ் தி பேசிக் பாயிண்ட் வந்து தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கோபிகளுடைய பாவம், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து முடியாதுன்னு சொன்னேன். அடுத்து இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா கோபிகள் சாதித்து காட்டினார்கள் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது
அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம். ஸோ வள்ளுவனின் குரலிலேயே அது தெளிவாக இருக்கின்றது. வித் பியூர் இன்டென்ஷன் சொன்னோம். அப்போ பற்றுகளை விடுவதற்காக பற்றினார்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ நேச்சுரலி முன் ஜென்மத்தில் முனிகளாகவும் ரிஷிகளாகவும் வாழ்ந்த அவர்களுக்கு மோட்சதாகம் மோட்ச ஆசை தான் அவர்களுக்கு அதிகமா இருக்கும். அப்ப மற்ற ஆசைகள் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று துறப்பதிலே அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அப்போ மோட்ச தாகத்திற்காக அந்த கண்ணனை பற்றுவது என்பது அற்புதமாகவும் எளிதான காரியமாகவும் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து முக்கியமான பாயிண்ட். நான் முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஏண்டா ஒரு 10 நிமிஷம் பார்பர் ஷாப்ல உட்காரணும்னா கூட நீ அவன்கிட்ட முழுசா சரணடைஞ்சாதானடா முடியும். காமத்தோடு நீ கண்ணிடம் சென்றால் அவனால் என்ன செய்துவிட முடியும் என்று நான் கேட்டேன். வாஸ்தவம் தான். ஆனால் இவர்களின் காமம் எப்படிப்பட்டது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். காமத்தோடு தான் செல்கிறார்கள். ஆனால் அந்த காமத்திற்காக அனைத்தையும் துறக்க தயாராக இருந்தார்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்லைன் திஸ் வேர்ட். தீபிகா சொன்னா ஒரே ஒரு காமம், உச்சகட்ட காமம் என்பது. ஏன் கோபிகளின் காமத்தை சொல்லுகின்றோம் என்றால் அதை தவிர வேற எதுலையுமே காமம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுடைய காமம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஈகோ மேலதான் எனக்கு காமம் ஜாஸ்திங்க. இந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மற்ற விஷயங்கள்ல காமம் வரும். சரியா? இப்ப எனக்கு பிடிக்குது அப்படின்னா, நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புருஷன் வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், சொத்து வேணும், எல்லாம் வேணும், கண்ணனும் வேணும். திஸ் இஸ் தி வே நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா? பட் ஹவு தி கோபிஸ் வேர் அப்படின்னு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, அந்த கதைகள்லாம் ஸ்டடி பண்ணி பாருங்க. பெற்ற குழந்தை, மனைவி, ஐ மீன் கணவன், அத்தை, மாமன், உற்றார், உறவினர்கள் அத்தனையும் துறக்க தயாராக இருந்தார்களா இல்லையா? சோ அந்த சிச்சுவேஷன்ல எல்லாருமே என்ன வேணா சொல்லிட்டு போ, அடைத்து வைக்கும் போது ஒரு கோபி தன் உயிரையே விட்டு விட்டால் என்றெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எந்த தன் உடலின் மேல் கூட அவளுக்கு பற்று இல்லையப்பா. என் கண்ணனுக்காக என் உடலையும் துறக்க தயார். இந்த கதை தெரியும்லங்க. அதாவது அத்தையும் கணவனும் வந்து, இவள் இனி ராசலீலைக்கு கண்ணன் அழைப்பான், இவள் பாட்டுக்கு சென்று விடுவாள், நமக்கு மானம் கப்பலேறுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சு வச்சுட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இவள் வேகமாக கண்ணனின் குரலோசை கேட்டு ஓடுகின்றால், அங்கே கதவு மூடி இருக்கின்றது. அடுத்த கணம் அவள் உடல் கீழே விழுகின்றது. அவள் கேட்கலன்னா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. என்று சொல்வது எப்படி இருக்கிறது? கேக்குது இல்ல எல்லாருக்கும்? அண்ணா இப்ப கேக்குதுண்ணா. முதல்ல கேட்கலையா? நடுவுல அந்த ஸ்டோரி விழுந்துட்டா, கீழே அந்த கோபியோட உடல் விழுந்தது, அவ போனா அப்படின்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்கலண்ணா. அந்த ஃபீல் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கோர்ஸ் எஸ் அக்ரி 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 காமம் தான். பட் காமம் எதற்காக, எப்படி, எந்த இடத்தில் இருந்ததுன்னா, தன் இப்போ கண்ணன் இடத்துல அகங்காரம் இல்லை, கண்ணன் இடத்துல சமபாவனை இருந்தது. அது எனக்கு வேணும்ன்றதுக்காக இவங்க போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகங்காரத்தை அழித்தவனிடத்தில் செல்கிறார்கள், பற்றற்றவனிடத்தில் செல்கிறார்கள். பற்றை விட வேண்டும் என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பது ஆட்டோமேட்டிக். யாருக்குங்க பற்றற்றான் மேல ஆசை வரும்? அகங்காரம் இல்லாதவன் மேல யாருக்கு ஆசை வரும்? எனக்கு ஈகோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஈகோ இல்லாதவனை காணும் போது எனக்கு ஆசை வருது அப்படின்னா, இந்த ஈகோவை நான் இழக்கிறதுக்கு தயாரா இருந்தா இருக்கணும். இப்பதான் உண்மையிலேயே ஈகோ இல்லாததுன்னா அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு புரியும், அதனுடைய மகத்துவம் என்னன்னு புரியும். இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசினி படத்தை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல வந்து பயங்கரமா அவருடைய அந்த அன்பை கண்டு வியந்து வியந்து நம்ம பேசிட்டே இருப்போம். சரியா? ஆனா அப்போ அந்த காலகட்டத்துல எங்க அப்பா வந்தாரு, இந்த படத்துல அந்த பெண்ணு லூசாடா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாரு. சரியா? So this is the way we used to see. முழுமையான அன்பை காணும் போது அன்பின் உன்னதத்தை புரிந்தவர்களால் மட்டும்தான் அந்த அன்பை வர்ணிக்க முடியும். ஆனால் அந்த அன்பின் உன்னதத்தை புரியாமல் போனால், அகங்காரமற்ற தன்மையும் அந்த சம பாவனையும் அந்த கண்ணனின் அன்பையும் உணராதவர்களுக்கு எப்படிங்க காமம் வரும்? அப்போ அந்த கோபிகள் எதிலே காம வயப்பட்டார்கள் என்ற ஒரு விஷயத்த நீங்க வெறும் உடல்னு நீங்க பார்க்காதீங்க. உடல் என்றாலே அதில் மனமும் மிக்ஸ்அப் ஆயிட்டு இருக்கு, அந்த புத்தியும் மிக்ஸ்அப் ஆயிட்டு இருக்கு. அவனுடைய நடை, உடை, பாவனை, அவன் எல்லார்கிட்டையும் நடந்துகிட்ட விதம், இதுதான் அங்கே காமத்திற்கு காரணமாக அமைந்தது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதை நீங்கள் உணர முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இனி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா?
இப்போ யாருடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லணும். இப்ப நெக்ஸ்ட், இப்போ இவருடைய காமம் இப்படி அமைந்தது. இப்போ கண்ணன் யூஸ் பண்ணிட்டான் நீங்க சொன்னீங்களா, நான் அக்ரி பண்றேன். எங்க கண்ணன்ட்டு இவங்க ஆசை வச்சாங்க, கண்ணன்ட்டு ஆசை வச்சதுனால இவன் அவங்கள ஞானி ஆக்கிட்டான். எஸ், ஐ அக்ரி. ஆனா கண்ணன்ட்டு ஆசை வச்சதுனால இது எப்படிப்பட்ட ஆசைன்றத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிடணும். அப்படிப்பட்ட ஆசை வைத்ததுனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவான். ஏன்னா பொதுவாங்க ஒரு பெண் என் மேல பயங்கரமா ஆசைப்பட்டு வர்றான்னு வச்சுப்போம். 2 தடவை ஈகோவை சுரண்டிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என் மேல டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பான். சரியா? ஈவன் இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் கிருஷ்ணாஸ் கேஸ்? ஆசைப்பட்டு போனார்கள், அவன் வேற ரேஞ்சுக்கு சுரண்டான். ஆனால் கண்ணன் மேல் வெறுப்பு வந்ததா? கண்ணனை எந்த வகையிலையும் அவங்க நெகட்டிவா பார்க்கல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, கண்ணன் இவர்களையே சுரண்டும் போதும் கூட இவர்களுக்கு வெறுப்பு வரவில்லை. பேசிக்கலி ஒரு கதை உங்களுக்கு தெரியும். கண்ணன் தூக்கிட்டு போனா குப்பையில போட்ட மாதிரி அவளை தூக்கி போட்டுட்டு போறான். அவளுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ ரைஸ் ஆச்சு, அதுக்கே தூக்கி குப்பையில போட்டு போன மாதிரி போறான். அப்படிங்கிறப்போ அவர் ரியலைஸ் மட்டும்தான் பண்ணாலே தவிர கண்ணன் மேல் வெறுப்பு வரவில்லை. இதெல்லாம் கூட விடுங்க, உச்சக்கட்ட காமத்துல இருந்தீங்கன்னா, நான் காமப்படுவதே அந்த பொருள் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான். அந்த பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு என்ன கோபம் வரும்? நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒருத்தன் குடியை திறந்தான், சிகரெட்டை திறந்தான், எல்லாத்தையுமே திறந்தானா, எல்லா கெட்ட குணங்களையும் திறந்து அந்த பொண்ணு கிட்ட போனான். அந்த பொண்ணு கடைசியில ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? அவளை வெட்டிடுவான். அவ்வளவு பெரிய வெறுப்பா மாறிட்டு வெட்டிடுவான். சரியா? பட் கண்ணன் செஞ்சானா இல்லையா? எங்க எவ்வளவு தூரங்க இருக்கு. மதுரா அப்படிங்கிறது ஒரு நடுவுல யமுனையை கறந்தா அங்க மதுராக்கு போயிடலாம். சரி, போறது போன தப்பில்லதான். ஏதோ முக்கியமான வேலை இருந்தது இல்ல, கமிஷனை கொல்லணும் இல்ல, பொண்ணுட்டு திரும்பி வர வேண்டியதானே. கொண்டுட்டு நான் பாட்டுக்கு குருகுலத்துக்கு போறேன், நான் பிரம்மச்சரியா வாழ போறேன், நீ பாட்டுக்கு போயிட்டு எங்களை ஆசையை தூண்டி விட்டு. கண்ணன் கொஞ்ச நஞ்ச வேலையை பண்ணல. இவர்களுடைய இந்த ஆசையை புரிந்து கொண்டான். இவர்கள் வைத்தது புனிதமான ஆசை என்பதை உணர்ந்து கொண்டான். அந்த ஆசையை தூண்டி விடவும் செய்தான். சரியா? அப்போ கண்ணனை நம்ம குற்றமே சொல்ல முடியாது. ஏன்னா சாதாரண பெண்களின் ஆசையை அவன் தூண்டி விடவில்லை. சாதாரண பெண் எனக்கு காமம் வேண்டும் என்று கேட்டிருந்தா போயிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். சரியா? அவர்கள் ஆசையெல்லாம் தூண்டிவிடவில்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்லைன் தட் வாட் இஸ் தி பவர் ஆஃப் கோபிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அவளும் ஒரு பெண் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ அந்த கோபிகளின் இவங்க எவ்வளவு சுரண்டினாலும் அவர்கள் நம்மை விட்டு விலக மாட்டார்கள் என்ற புரிதல் இருந்தது. மேலும் அவர்களுடைய ஆசை புனிதமான ஆசையாக இருந்தது என்ற காரணத்தினால் கிருஷ்ணா ஹைட்ஸ் himself to increase the cravings towards the gopis என்று சொல்வார்கள். அதாவது அவங்க கிட்ட மறைஞ்சு விளையாடுவானா. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ், அந்த ஏக்கத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. எல்லாம் பண்ணான்ல, எல்லா கூத்தும் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணா, அவன் பாட்டுக்கு மதுராக்கு போயிட்டாங்க. இவங்களுடைய கதை என்னன்னு யோசிச்சானா? அதுல இவங்க அழுதான் கண்ணனை நினைச்சு ஏங்கி அழுதான். இந்த கண்ணு 2 வாய்க்காலே வந்துருச்சான். அப்படி அழுதாங்களாம். கேன் யூ இமேஜின் வாட் அ கைண்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் திஸ்? அழுதார்கள், அவனை ஏங்கி அழுதார்கள். ஆனால் வெறுத்தார்கள் எங்கேயாவது வந்ததா? கண்ணனை வெறுக்கவில்லை. அவனை நினைத்து ஏங்கியே அவனாக மாறினார்கள் என்பதுதான் கதை. அவனை ஏன் பிடிக்கும்? சமபாவனையில் இருக்கிறது பிடிக்கும், அகங்காரம் இல்லாத தன்மை பிடிக்கும். அப்ப அவனுக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா ஞானம். அப்போ அவன் இல்லை அப்படின்னா 24 மணி நேரமும் அவனைத்தானே நினைப்பாங்க. அவனை நினைக்கிறாங்க என்னென்ன உடம்பையா நினைச்சிட்டு இருப்பாங்க. உடம்பு தயவு செய்து எகைன் உடம்போட நீங்க லாக் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். உடம்பு சுகத்தை கொடுத்தான், அந்த உடம்பு சுகத்தினால் உள்ள நன்றி உணர்விலே இவர்கள் கரைந்தார்கள். ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ். ஓகே, சோ அவர்கள் மனம், புத்தி, உடம்பு அனைத்தும் ஒன்று என்ற கலவையோடு தான் கலந்தார்கள். அவன் சென்ற பிறகு அவனுடைய நினைவுகளோடு மிதந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. சரியா? வெறும் உடல் மட்டும் தான் அவர்களுக்கு கவர்ச்சியாக இருந்திருக்குமே, ஆனால் அவன் சென்ற பிறகு விருப்பாக மாறி இருக்க வேண்டும். அவனை நினைக்கிறது ஒண்ணுமே இருந்திருக்க கூடாது. சரியா? அப்போது அவர் கோபிஸ் கதையில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, கூடி அவன் கூட வாழ்ந்தது, அவன் கூட நடந்தது, அவன் எல்லார்கிட்டையும் நடந்துகிட்ட விதம், இதையே பேசி வாட் தே ஆர் டிஸ்கசிங் தட் இன்டைரக்ட்லி ஞானத்தை நம்ம உட்கார்ந்து டெய்லி சத்சங்கம் பேசுற மாதிரி அவனுடைய அந்த லீலையை நீங்க வர்ணிச்சிட்டீங்கன்னாலே அது சத்சங்கம், அதோட பெரிய சத்சங்கம் வேற எங்க இருக்க முடியும்? So this is the way they have achieved the ஞானா. So நான் ஃபைனல் இந்த கொஸ்டினுக்கு இன்னும் வரல. நான்
ஸோ என்ன கொஸ்டின் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இது கோபிகளின் சாமர்த்தியமா அல்லது கண்ணனின் சாமர்த்தியமா என்று நாம் கேள்வி கேட்டிருந்தோம். அது இருவருடைய சம அளவு சாமர்த்தியமே என்று நாம் சேர்ந்துதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப கண்ணன் சுரண்டுனான்னு சொன்னேன்ல, எவ்வளவு சுரண்டுனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட சரணாகதி தானே. பட் எங்ககிட்ட போய் 10 நிமிஷம் நீ வந்து சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து இந்த குழந்தைங்களுக்கு மிட்டாய் தர்ற மாதிரி, நீ அதை பண்ணா நான் வந்து உனக்கு உங்க கூட விளையாட வருவேன், காசலியில பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணுங்க என்றெல்லாம் அவன் சொல்லி செய்கின்றான். அப்போ அவர்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் திறந்துட்டு வர சொல்றான். ஆட்டோமேட்டிக்கா திறந்துட்டு வந்தாங்க. சரியா? சோ இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் தட் சரண்டர். அவருடைய ஈகோவை, அவர்களுக்கு ஏற்கனவே ஈகோ அழிக்கணும்ன்ற ஆசையில தான் இவங்கிட்டே வர்றாங்க. பட் இவனும் அந்த ஈகோவை வந்து வேற லெவல்ல துவம்சம் பண்றான். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றும் வல்லமையில் இருந்தார்கள். அப்போ ஐம் டெல்லிங் யூ தட் போத் லீட்ஸ் டு ஹாப்பினஸ். நான் வந்து கண்ணனுடைய சாமர்த்தியம், ஆசையை கொண்டு போய் கண்ணன்ட்ட வச்சிரு, ஒரு ஞானிட்டு ஆசை வச்சா போதும் நீ ஆட்டோமேட்டிக்கா ஞானி ஆயிடுவ அப்படிங்கிறது கிடையாது. எப்படி ஆசை வைக்க வேண்டும் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த அளவிற்கு அந்த அகங்காரமற்ற தன்மை சமபாவனைக்கு நீ ஆசை வைத்ததாகத்தான் ஆகிறது, நீ அந்த உடல் மேல் ஆசை வைத்தாலும் கூட என்று நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். அது போக கண்ணன் இஸ் ஆஃப் கோர்ஸ் நீட்லெஸ் டு சே எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரீசன். சரியா? கொடுத்தது அவன் கையில, இது வேற யாரையோ கையில கொடுக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து கரெக்டா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அடிச்சு கொண்டு போகணுமோ கொண்டு போய் அவர்களை ஞானி ஆக்கினான் என்று சொல்லுகிறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. ஆசையை வச்சு ஆசையை தூக்கலாமாப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. கண்ணன் அவர்களை அள வைத்த கதைகளை நீங்கள் கேட்டால் தெரியும் அது ஈஸியா கஷ்டமான. அதாவது விட்டுட்டு போயிட்டான், வருஷ கணக்கில் அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த துக்கம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்கோர்ஸ் அந்த துக்கத்திலும் அவர்கள் சுகம் கண்டார்கள், ஏனென்றால் அவனை நினைத்தார்கள் அப்படிங்கிறதுனால. இந்த ஏக்கம் அவர்களுக்கு ஒரு விதமான சுகமாகவே இருந்தது, இறுதியில் அவனாகவே மாறினார்கள் என்று அந்த கதை வருகிறது என்றதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ஆசையும் கண்டிப்பாக கண்ணனிடத்தில் வைத்தார். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ ஃபைனலா கன்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னா, ஆசை அப்படிங்கிறது சாதாரண ஆசை கிடையாது. வேறு கதியற்று போய் இது ஒன்றே எனக்கு ஆசை, வேற எந்த ஆசையும் இல்லை. ஏன் ஈகோ மேல கூட எனக்கு ஆசை இல்லை, ஏன் உடல் மேல கூட எனக்கு ஆசை இல்லை, எதன் மேலும் எனக்கு ஆசை இல்லை, எனக்கு அது ஒன்று மட்டுமே ஆசை என்பதாக இருக்க வேண்டும். நம்மள மாதிரி எல்லாத்துலயும் ஆசை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ண மேலேயும் ஆசை அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது. சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு உச்சகட்ட ஆசை இருக்க வேண்டும். அவன் எவ்வளவுதான் சுரண்டினாலும் எவ்வளவுதான் நம்மை கொடுமைப்படுத்தினாலும் கூட அவனுடைய அகங்காரமற்ற தன்மையையும் அவனையும் நேசிக்கும் வல்லமை கொண்ட ஒரு காமமாக இருக்க வேண்டும். சரியா? அப்படிப்பட்ட காமத்தை உங்களால வைக்க முடியணும். இது ஒரு பாதிதான். அடுத்து அது கண்ணனிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவும் கொண்டு வந்து வேற சாதாரண ஆள்கிட்ட வச்சீங்கன்னா நீங்க யூ ஆர் நாட் கோயிங் டு அப்லிஃப்டட் எனிவே. ஏன்னா யூஆர் என்ன சொல்றது, இன்ஸ்பயர்ட் பை வாட் அப்படின்னா அதுவா தான் நீங்க ஆக போறீங்க. ஒரு அஞ்ஞானி கிட்ட இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா அஞ்ஞானியா தான் நீங்க ஆக முடியுமே தவிர நீங்க ஞானியெல்லாம் ஆக முடியாது இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ரோல்ல இருக்கிறதுனால அது கண்ணனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணனும் 100% ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றான், அல்லது 50-50 வச்சுக்கோங்க. ஸோ கோபிகளின் அந்த உச்சகட்ட காமம் ஒரு 50%, கண்ணன் 50%, இல்லைன்னா 100% கோபிகளின் காமம், 100% கண்ணனுடைய அந்த அன்பு. இவ்விரண்டும் கலந்தேதான் அவர்களை ஞானியாக்கியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? இத்தோடு நின்ற வேணாம், இன்னும் சில விஷயங்களை பத்தி பேசுவோம். இப்போ இது சுலபமா கடினமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? நிறைய பேருக்கு என்னமோ கோபிகள் மாதிரி காமம் வைக்கிறது கண்ணன்ட்டு அடையிறது ரொம்ப ஈஸின்னு வேற நினைச்சுக்கிறாங்க. ஸோ இது சுலபம் அல்ல, இது மிக 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 கடினமான ஒரு விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் திங், ஏன் கடினம் அப்படின்னு சொன்னா, இது சாதாரண அகங்காரத்துடன் கூடிய காமத்தோடு மனிதர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியா? காமம் தப்பில்லை, காமம் தப்பில்லைன்னு மொட்டையா சொன்னோம் அப்படின்னா, இவ்வளவும் சொன்னாலே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ காமம் தப்பில்லைன்னு மொட்டையா சொன்னா அது அந்த உலகியல் சார்ந்த காமத்தோடு தவறாக கணக்கிடப்பட்டு அவர்கள் துன்பப்படுவதற்கான வாய்ப்புகள். அகங்காரம் கூடிரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். சரியா? அகங்காரம் கூடுறதுக்கு தான் அந்த சாதாரண காமம் யூஸ் ஆகும்.
அப்படி அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போது அது வேற லெவல் டேஞ்சராக போய் முடிந்து விடுகிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, அதற்குண்டான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பத்தி எனக்கு சுத்தமா பேசவே பிடிக்காது. ஆனாலும் இந்த நேரத்துல நான் பேச வேண்டிய அவசியப்பட்டிருக்கிறதுனால பேசியிருக்கிறேன். என்னுடைய ஸ்பீச்சஸ்ல நீங்க கேப்ல கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஐ வில் நெவர் அக்செப்ட் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தா தான் ஞானியாவே அப்படிங்கிறத பேசுறதை பத்தி நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஜென்மத்துல மோட்ச ஆசை உனக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீ விசாரத்துல நீ தெளிவா இருந்த அப்படின்னு சொன்னா சப்கான்சியஸ் ஆகுது, மண்ணாவது என்றுதான் அடிக்கடி நான் பேசுவதுண்டு. அப்படி பேசிய நானே இப்போது நான் கொண்டு வருகின்றேன். பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது ஓரளவுக்கு உனக்கு மோட்ச இச்சையும் மோட்ச தாகமும் மிக அதிக அளவிலே இருந்திருந்து, எப்படி அந்த கோபிகளுக்கு முன்னாடி அவங்க வந்து முடிகளாக இருந்திருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் அந்த கதை வருது இல்லையா, அந்த மாதிரி மோட்ச இச்சைக்காக அப்படி. இப்ப என்னுடைய கதையை நான் என்ன சொன்னேன், கண்ணன் மேல் எனக்கு மோகம் எப்ப வந்தது, ஞானத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டு ஞானத்தின் மேல் வேட்கை அதிகரித்து அதனால நானாக முடியவில்லையே என்று ஏங்கி தவித்த போது அதே மாதிரி வாடும் அந்த கண்ணனை கண் போது எனக்கு மோகம் வந்ததுன்னு சொன்னேன். சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் எலிஜிபிலிட்டிஸ். அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, ஓரளவுக்கு நீ ஒரு சுத்த சாத்வீக குணம் அளவுக்கு ரைஸ் ஆக வேண்டியது இருக்கு. மாத்துரிய பாவம்ன்றது சாதாரண பாவம் இல்லைங்க. அந்த பாவத்தை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீ அந்த லெவல்ல இருந்தா மட்டும்தான் அந்த பாவத்துக்கு உன்னால போக முடியும் என்ற காரணத்தினால் எடுத்த எடுப்புல அதை வந்து ஈஸின்னு யாரும் நினைக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. சரியா? சோ அப்போ என்னையா பண்ண சொல்ற, ஏன் அவர் நல்ல வழிகாட்டுன்னு நினைச்சேன், பற்றுங்க அப்படி இப்படி நீ பேசுன, ஆசையை வச்சு ஆசையை தூக்கிடலான்னு கடைசியில செமையா புரிய வைக்க போறான்னு நினைச்சா வேண்டான்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கதையை பேசிட்டு இருந்தியா என்று பொறுத்துக் கொள்ளாதீர்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க அதற்கு வந்தால் தவறு அல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்னா என்னப்பா அப்படின்னா, there are certain various other பாவாஸ்னா இருக்கு. சரியா? தாஷ்ய பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சக்கிய பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்மரண பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஞானதேவர் நிறைய விஷயங்களை பத்தி இதெல்லாம் பேசியிருக்காரு. சரியா? அப்போ உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடலாமா? தாஷ்ய பாவத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? ஹனுமன் அண்ட் ராமன். என்ன குறைச்சலுங்க, அதுல மிஸ் ஆறதுக்கு வழி இல்லைங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டவே மாதுரிய பாவத்துக்கு வேணாம், ராதாகிருஷ்ணா பாவத்துக்கு நீங்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா ஸ்ட்ரெயிட்டவே நீங்க தாஷ்ய பாவத்துக்கு ட்ரை பண்ணலாமே. அங்கேயும் கிட்டத்தட்ட அனுமன் வந்து ராமன் மேல் ஆசை கொள்கிறான். எதற்காக? தன்னுடைய ஈகோவை அழிக்கிறதுக்காக தானே. தாஷ்யம்னால என்ன, அடிமை, உனக்காக சரணாகதி அடைகிறேன், நான் எனக்காக வாழல, நான் உனக்காக வாழ்றேன் அப்படிங்கிறான். அப்ப முழுக்க முழுக்க இங்கே ஒரு டுவாலிட்டி இருக்குதான், நான் வேணாங்கல. பிகினிங்ல கொஞ்சம் டுவாலிட்டி இருக்கும், அவன் பெரியவன் நான் சின்னவன் அப்படிங்கிற டுவாலிட்டி இருக்கும். அது பூரணமா இருக்காத மாதிரி இருக்கும். ராதாகிருஷ்ணா லவ்ங்கிறது ஒரு ரொம்ப பூரணமா தெரியுது அப்படிங்கிறதுக்காக we can't try directly அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ நான் முதல்லயே சொல்லிட்டேன், இந்த ராதாகிருஷ்ணா கோபிகள் அப்படிங்கிறது உச்சத்திலும் உச்சகட்டம். அதை நான் மிகப்பெரிய அளவிலே மதிக்கின்றேன், அந்த மாதிரி ஆக துடிக்கின்றேன் என்று கூட சொல்லலாம். பட் இட் இஸ் நாட் சோ ஈஸிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் எதையும் பேச வேண்டி இருக்கிறது என்பதை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டு கோ ஃபார் தட் மாதுரிய பாவா, பட் வித்வுட் an eligibility and without a capacity one should not try அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அவசியம், சாத்விக குணம் அவசியம், மோட்ச தாகம் அவசியம், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதுவெல்லாம் வளர்ப்பதற்கு உபயோகமாக இருப்பது தாஷ்ய பாவம். ஒரு குரு இடத்துல நீங்க முழுக்க முழுக்க அடிமை பாவத்தில் இருக்க பழகுங்கள், சேவகனாக இருக்க பழகுங்கள். இல்ல ஸ்மரண பாவம், அவரை எப்போதும் நினைவில் கொள்வது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த அகங்காரமற்ற தன்மையை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் அகங்காரமற்ற தன்மையில தான் போறீங்க இல்லையா? அதுவும் ஒன்றும் டவுட் இல்லதான். சக்கிய பாவம்ன்றது அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. we can go by step by step. தாஷ்ய பாவம் ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். தாசிய பாவத்துல உங்களால வின் பண்ண முடிஞ்சாதான் we can go for this. சக்கிய பாவம்னா என்னன்னா நட்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில பாத்தீங்கன்னா பெருசா உயர்வு தாழ்வு இருக்காதுதான். அட் தி சேம் டைம் they will have a certain kind of அந்த ஈகோலெஸ் நேச்சரை வந்து அவங்களால ஒண்ணு போல அவங்க மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கு அப்புறம் தான் இந்த மாதுரிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெர்ஜிங் வித் ஒன் அனதர். ஸோ த ஜீவா ஈஸ்வரா ஐக்கியா, we call it as the கோபிகா ஸ்திரீகள் கண்ணனோட ஐக்கியப்பட்டதை நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பாவம் என்பது கம்ப்ளீட் ஒன்னஸ், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசியிருக்கேன்ல, இந்த வேதரிக் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அனுபவ மெத்தடுக்கு வரலாம்னு. கோபிகள்லாம் வந்து அனுபவ மெத்தட் ரேஞ்சுக்கு போனவங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு குவாலிபிகேஷன் இருந்திருந்தா அனுபவ மெத்தடுக்கு போக முடியும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? So therefore I'm not underestimating the Gopikas.
I'm still telling you that it is the highest of all, highest thing தான், அதை நான் மறுக்கல. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க பயணப்பட முடியும். அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்த்தும் கூட. அண்ட் இன்ஃபேக்ட் ஜெட் செட் மெத்தடுங்க, மாதுரிய பாவத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் மெத்தட். ஏன்னா நீங்களே ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆயிட்டீங்க, கண்ணை வேற அவன் 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 பங்குக்கு விளையாட ஆரம்பிக்கிறான், நானும் சரண்டராக அவனும் என்னுடன் விளையாடு அப்படின்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் மெத்தடும் கூட உச்சகட்ட ஆனந்தத்தோடு அடைகின்ற. பிகினிங்ல கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அவனை நினைச்சாலே ஒரு சுகம் தானே, ஒரு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட, மிக உச்சகட்ட நிலையாக இருந்தாலும் அதை அடைவதற்கு நாம் எடுத்த அடுப்புல ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாசிய பாவத்தில் வெற்றி பெற்று, சக்கிய பாவத்தில் வெற்றி பெற்று, அதற்கப்புறம் உங்களுக்கு மாதுரிய பாவம் வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் போகட்டும். ஸோ திஸ் இஸ் தி வே ஒன் ஷுட் ட்ரை ஃபார் தி பற்றற்றான் பற்றினை பற்றுவதற்கு இப்படித்தான் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, எல்லாம் சொல்லிட்டேனான்னு எனக்கு தெரியல.